மூணு மீன் போயிட்டு. வணக்கம் நண்பர்களே. ஆழ்கடலில் வந்து சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ கரைப்புறம், அதாவது நம்ம ஆர்ப்பூர் இருக்கிற ஏரியாவிலேயே கரைப்புறமாக ஒரு சில டயங்களில் வந்து வடக்கு வடக்கு சைடுனா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற தீவில் வடக்கு சைடு வந்து காற்று அதிகம் இல்லாத நேரங்களில் அமைதியான சூழ்நிலையில் தண்ணி தெளிவாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மடவா மீன்கிற சொல்கிற மீன்கள் வந்து கரைப்புற அதிகமாக வரும். அந்த மீன்களை பிடிக்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சுருக்குமடி வலையை பயன்படுத்தி பிடிச்சிருக்காங்க. இவங்க இப்போ வலை போட்டுருக்க இடத்துல வந்து அதிகமான கல்லுகள் இருக்கிற காரணத்தினால இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆட்கள்லாம் தண்ணியில் கிடக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சுருக்குமடி வலையோடைய கீழ்ப்பகுதியில் வந்து வலையை சுருக்கக்குள்ளே ஒரு கயிறு இருக்கும். அதை சுருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உள்ள கல்லுகளில் கீழ்ப்பகுதி வந்து வலை கொழிவிடக்கூடாது, அதே நேரம் மீன் வெளியே போயிடக்கூடாதுனால இப்போ தண்ணியில் பாஞ்சு கிடக்காங்க. அவங்க வலையை அவங்க வாக கீழ்ப்பகுதி சுருக்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து அந்த வலையை தட்டி தட்டி விடுவாங்க. அதை இப்போ கல்லில் உழாத வரைக்கும் தட்டி தட்டி அந்த வலையை இப்போ அந்த படகு பக்கத்தில் கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் சுருக்கி மொத்தமாக அந்த வலையில் உள்ள மீன்கள் வந்து மேலே தூக்கி எடுத்துருவாங்க. இப்போ அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற நண்பர்களே இப்போ அந்த மாதிரி தான் கீழே முங்கி அந்த கல்லில் வலை உழாதபடிக்கு ஒவ்வொரு வலையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீச்சல் கிடக்கிற நண்பர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பகுதியாக கிடப்பாங்க. இப்போ இவர் எங்கே கிடக்காரா, இன்னொரு நண்பர் அதுக்கு அங்கிட்டு கிடப்பார். இப்படி ஒவ்வொரு நண்பர்களாக சேர்ந்து இந்த வலையை வந்து தட்டி தட்டி விட்டு வலையை சுருக்கி அதுக்குள்ளே கிடக்கிற அந்த மடவை மீனை பிடிப்பாங்க. இப்போ பார்க்குற எல்லாருமே எவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்துருக்காங்க பாருங்களேன். வலையிலே இவங்க சிக்கிடக்கூடாது, அதே நேரம் அந்த பாறையில் விட்டு தட்டி விடணும். ஏன்னா அந்த போட்டிலேருந்து இந்த வலையை வந்து சுருக்கிக்கிட்டு இருக்காங்க. வலையை சுருக்கி மொத்தமாக அந்த ஒரு போட்டிலே இழுத்துருவாங்க. இழுத்த பின்னாடி மொத்த வலையவும் அடுக்கு வர விட்டு எல்லோரும் சேர்ந்து இழுத்து அந்த மீனை மேலே கிளப்புவாங்க. இப்போ அதுக்குள்ளான முயற்சி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வலையை சுருக்கும் போது ஏகப்பட்ட மீன்கள் இந்த வலையிலேருந்து தட்டி தட்டி ஓடிடுச்சு. அதாவது இறைச்சி பஞ்சும் போயிடுச்சு, அதே நேரம் இந்த சின்ன சின்ன கேப்புகள் கிடைக்கிற இடங்களில் தப்பிச்சு போயிட்டு, அதுபோக இந்த வலைக்கிற பரலாத மீன்கள் கிடக்கத்தான் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணவங்க அங்கங்கேயுமா ஒவ்வொரு ஆளாக கிடந்து அந்த வலையை தட்டி விட்டுருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து வலையை வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ தட்டி விட்ட மீனவர் எல்லாருமே சேர்ந்து அந்த போட்டுக்கு போய் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடப்பட்ட கேப்பில் எவ்வளோ மீன்கள் போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். சின்ன சின்ன கேப்பு வழியாக ஏகப்பட்ட மீன்கள் பொத்து போகுது. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் இருக்கிற ஒரு சில இடங்கள்ல மீன்கள் பொத்து போகும், ஒரு சில மீன்கள் இறைச்சும் போகும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு மீன் இறைச்சி போச்சா பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து கேமராவில் நமக்கு அதிகமாக சூம் பண்ணி காட்ட முடியாது சொல்லுவீங்க. இந்த வலைக்கிலே ஏகப்பட்ட மீன்கள் உள்ளே ஓடுறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு சில மீன்கள் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். மேலோடி ஓடுற மீன்கள் உங்களுக்கு தெரியலாம், உள்ளோடி ஓடுற மீன்கள் இந்த கேமராவில் தெரியல. இந்த மாதிரி மீன்கள் உள்ளே கிடக்கு. இப்போ கிடக்கிற மீன்களையே தக்க வச்சு அந்த மீன்களை நம்ம எடுத்துகிட்டு முயற்சியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு வலையை பாதி அளவுக்கு சுருக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டாங்கன்னா அந்த மீன்களில் பாதியாக அவங்களுக்கு கிடச்சிரும். வலையை சுருக்க அந்த மீன் உள்ளே போயிட்டுருக்கு. இந்த ஓடு உள்ள கொஞ்சம் கிடக்கதான் செஞ்சேன்னு நிறைய போயிடுச்சு. அது சுற்றி வளைஞ்ச உடனே கேப் கிடைக்கிறதுல உருவத்துங்க. இப்போ இந்த சுருக்கு வலையோட பகுதி வலையை சுருக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த வலையோட பகுதி வலையை சுருக்கிற பின்னாடி எவ்வளோ மீன்கள் வந்து மேலே கிளம்பி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பகுதி மீன்கிட்ட வெளியே போயிட்டுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் ஓடிக்கிருக்குன்னு பாருங்களேன். ஏகப்பட்ட மீன்கள் தப்பிக்கிறதுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பகுதி மீன் போனாலும் பகுதி மீன் வலைக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பார்க்கும்போது 1-2 மீன் தானே தெரிஞ்சிச்சு. இந்த வலையை வந்து இப்போ போட்டு பக்கத்தில் பகுதி அளவுக்கு சுருக்கிட்டாங்க. இப்போ எவ்வளோ மீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலாம். இப்போ போட்டில் தூக்கும்போது எவ்வளோ மீன் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக நம்ம சேனலுக்கு வர்ற நண்பர்கள் இருந்தால் நம்ம சேனலில் மற்ற வீடியோக்களும் பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மீனவர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வலையோடைய அடிப்பகுதியை தூக்கிட்டாங்க. அதாவது கீழே உள்ள அந்த கயிறு எல்லாம் சுருக்கி கீழே உள்ள வலையெல்லாம் மொத்தமாக அந்த போட்டில் இழுத்துட்டாங்க. இந்த மீன் வந்து கீழ்ப்பகுதிக்கு போகாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வள்ளத்தில் ஏறி, அதாவது அந்த பைப்பர் போட்டில் ஏறி அந்த வலையை புலத்தை மொத்தமாக இழுத்து இந்த மீன் புலத்தை கிளப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ மீனை வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளே ஒன்று சேர்த்து வலையும் மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டாங்க.
அங்கங்கே கொள்ளுற வலையில தட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மீனை கிளப்பி வலை போட்டில் போட்டுருவாங்க. இப்போ எவ்வளோ மீன் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட மீன் சைட். இப்போ ஒரு வழியாக அந்த மீனவர்கள் எல்லாம் போராடி அந்த மீனெல்லாம் மேலே கிளப்புற கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தாலே தெரியும் உள்ளேருந்து மீன்கள் இறச்சி பாஞ்சு போயிட்டுருக்கு. இப்போ கடைசி கட்டறதுனால எவ்வளோ வேகமாக இழுத்துக்கிருக்காங்க பாருங்க. அது கிடந்த மீனுக்கு ரொம்ப கம்மி தான். மீன் கிடந்த மீனுக்கு எவ்வளோ கம்மி. ஏகப்பட்ட மீன் கிடந்துச்சு. அப்படி கம்மி தான் மீன். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் தந்து நம்ம சேனலில் வெற்றி அடிச்சு